ட்ரெயினில் நிறையா ட்ராவல் பண்ணுவீங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு நியூஸ். இந்தியன் ரயில்வேஸ் நாங்கள் இனிமேல் ஏர்லைன் ஸ்டைல் பாலிசி ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ட்ரெயினில் போகிறப்போ லக்கேஜ் எவ்வளோ வேணாலும் கொண்டு போவோம், என்ன சைஸில் வேணாலும் கொண்டு போவோம், நமக்கு டென்ஷன் கிடையாது. ஆனால் அதுவே ஃப்ளைட் வழியாக நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டென்ஷன் இருக்கும். ஸோ இனிமே நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாலும் உங்களோட லக்கேஜோட வெயிட்டையும் சைஸையும் நீங்கள் பார்த்து தான் வந்து கொண்டு போகணும். ஸோ இந்த ரூல்ஸ் ஆக்சுவலி ஒரு கைட்லைன்ஸாக இருந்துச்சு, பட் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து இதை என்ஃபோர்ஸ் பண்ணல, ஒரு ஆக்டிவ் ரூலாக வந்து ஃபாலோ பண்ணல. பட் இனிமே பிஸி ஸ்டேஷன்ஸில் இது ஒரு ஆக்டிவ் ரூலாக வந்து ஃபாலோ செய்யப்படும் அப்படின்னு நம்மளோட ரயில்வே போர்டு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பேகேஜ் அலவன்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் புக் பண்ணியிருந்தீங்கன்னா 70 kg வரைக்கும் கொண்டு போகலாம். ஏசி 2 டயர் ஸ்லீப்பர் நீங்கள் வந்து புக் பண்ணியிருந்தீங்கன்னா 50 வரைக்கும் கொண்டு போகலாம். அண்ட் அதுவே நீங்கள் 3 டயர் ஏசி இல்லைன்னா நான் ஏசி ஸ்லீப்பர் புக் பண்ணியிருந்தீங்கன்னா 40 kg வரைக்கும் கொண்டு போகலாம். செகண்ட் கிளாஸ் புக் பண்ணியிருந்தீங்கன்னா 35 kg வரைக்கும் கொண்டு போகலாம். நீங்க காசு முன்னாடியே பே பண்ணிட்டு தான் டிராவல் டேட் அன்னைக்கு இல்லை, கொஞ்சம் முன்னாடியே வந்து பே பண்ணிட்டு நாங்கள் எக்ஸ்ட்ரா பேகேஜ் வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உங்களோட லிமிட்டை வந்து ஜாஸ்தி படுத்திக்க முடியும். பட் இன் கேஸ் நீங்க இது எதுவுமே பண்ணாம எவ்வளவு வெயிட் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை தாண்டி நீங்க வந்து கொண்டு போனீங்கன்னா பெனால்டி பே பண்ணணும். எவ்வளோனா நார்மல் ரேட்டை விட 6 தடவை ஜாஸ்தி வந்து பே பண்ணணும். ஸோ எதுக்கு இதை பண்றாங்க? எல்லாருமே ஒரே டிக்கெட் காசு தான் பே பண்றோம். ஸோ பே பண்றதுக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்கும் ஈக்குவலான ஸ்பேஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் சேஃப்டி, கிளென்லினஸ், ஓவர் கிரௌடிங் குறைக்கணும் அப்படின்றதுக்காகவும் எக்ஸஸ் பேகேஜ் வாங்குறப்ப காசு பே பண்றோம் இல்லையா, அந்த ரெவன்யூ வச்சுட்டு ரயில்வேஸோட ஃபெசிலிட்டிஸை கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. வேற நிறைய கண்ட்ரீஸ்ல இந்த ரூல் வந்து இருக்கு. இந்தியால டு பிகின் வித் பிரயாக்ராஜ், கான்பூர், அலிகிராக்ல ஃபர்ஸ்ட் இதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து எல்லா பிஸி ஸ்டேஷன்ஸ்க்கும் இந்த ஒரு ரூல் வந்து வரலாம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு எலக்ட்ரானிக் வெயிங் மிஷின் இருக்கும். அந்த மிஷினுக்குள்ள நம்மளோட பேகை வந்து போடுவோம். அந்த மிஷின் வில் கால்குலேட் நம்ம பேக்கோட வெயிட் அண்ட் சைஸ். ஸோ எப்படி நம்ம ஃப்ளைட்ல ஏறுறதுக்கு முன்னாடி நம்மளோட பேக் எல்லாத்தையும் பேக் பண்றோமோ அதே மாதிரி தான் இனிமேல் ட்ரெயினுக்கும் நம்ம யோசிச்சு பேக் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் see.